வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேடராசி அன்பர்களே, இந்த மாதம் தொடங்கும் பொழுது உங்களுடைய இந்த மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா, உங்களது மீன ராசிக்கு அதிபதியாக்கப்பட்ட குரு பகவான் 2ஆம் இடத்தில் சுபத்துவத்தோட அருமையான நிலையில் இருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் கடக அதாவது சிம்ம ராசியில் இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் சிம்மத்தில் இருந்து அந்த 18ஆம் தேதி இரவு அவர் கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆயிடுவார். அடுத்து செவ்வாய் பகவான் அங்காரகன் அவர் உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் பிளஸ் பாக்கியஸ்தானாதிபதியும் அவர் உங்களது கன்னியில் அந்த மாதம் முழுவதும் அதே இடத்திலேயே இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இது. இந்த அமைப்பில் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர நிலையிலேயே அவர் கடகத்திலேயே இருப்பார். மேலும் புதன் பகவான் அம்மாதம் முழுவதும் உங்களது சிம்மத்திலேயே அவர் நின்று உங்களுக்கு உண்டான பலனை தரப்போவார். அப்போ இந்த அமைப்பு உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை இந்த மாதம் தரப்போகுதுன்றத இந்த காணொளியில தெளிவா விவரமா பார்க்கலாம். இந்த நிலை மீனராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பட்ட பலவிதமான சிரமங்களுக்கும் பட்ட பல மன உளைச்சலுக்கும் கிடைக்கக்கூடிய அற்புத வாய்ப்பு. ஏன்னா உங்களது கடந்த காலகட்டங்களில் நீங்க வேலை சார்ந்த விஷயங்களிலும் சரி, உங்களது தொழில் டெவலப்மெண்டிலும் சரி, அதை சார்ந்த விஷயங்களிலும் சரி, நீங்க முக்கியத்துவம் எடுத்து வாழ்க்கையில உழைப்பாளிகள் நீங்க. உங்க மனசுல எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் மத்தவங்க சொல்றதை விட மத்தவங்க கிட்ட சொல்லி அந்த கஷ்டத்தை தீர்த்துக்கிறத விட அதை ஏதோ ஒரு விதத்துல நாம ரிஸ்க் எடுத்து அந்த இலக்கை அடையணுன்ற எண்ணம் குரு பகவானாகப்பட்ட உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகப்பட்டவர் அவர். அவர் மற்றவர்களை வாழ வைக்கிறது மட்டும் கிடையாது, உங்களை கருத்துக்களை மற்றவங்களை துன்புறுத்தக்கூடாது, மற்றவங்களை தொந்தரவுப்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்ல, உங்களால முடிஞ்சவரை நீங்க வளர்றது இல்லாம உங்களை சார்ந்தவர்களை வளர வைக்கணுன்ற மனசு உங்களுக்கு அதிக அளவுல இருக்கு. அதனுடைய பிரதிபலன் தான் கடந்த காலகட்டங்களில் நீங்க உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு விதத்துல பெரிய இலக்குக்கு கொண்டு போகணும், சாதிச்சு காட்டணும். இன்னைக்கு வரைக்கும் நீங்க உங்களது குடும்பத்துக்காக நீங்க போராடுறீங்க, உங்களை சார்ந்தவங்களுக்காக போராடுறீங்க. ஆனா உங்களுடைய கஷ்டத்தை இது வரைக்கும் அவங்க கிட்ட நீங்க பகிர்ந்துகிட்டது இல்லை. ஏன்னா உங்க கஷ்டம் உங்களோட இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு எதிர நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் அதை சார்ந்த விஷயங்களை பகிர்ந்துக்காம இந்த காலகட்டங்கள் வரைக்குமே உங்களது மனபாரத்தையும் உங்களுடைய கடன் சுமைகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் பகிர்ந்துக்காம வந்துகிட்டு இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு லெவலுக்கு மேல இப்ப பிரச்சனைகள் தாண்டி போயிட்டு இருக்கு. இதனுடைய விளைவுகள் நீங்க எந்த தவறுகள் செய்யல. கடந்த காலகட்டங்களில் உங்களை சுத்தி இருக்கிறவங்களால நடந்த பலவிதமான சிக்கல்கள், இந்த சிக்கல்களான இன்னைக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் முடக்கடியாகி அது பலவிதமான தன விரயங்களை உண்டாக்கி இன்னைக்கு அதை சரிகட்ட பல விதத்துல நீங்க அங்க வாங்கி இங்க வாங்கி போட்டு இன்னைக்கு கடனாளி ஆனக்கூடிய அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. இதனுடைய விளைவுகள் இன்னைக்கு கடன் சுமைகள் மட்டும் கிடையாது, இன்னைக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு மன உளைச்சல். இன்னும் பல பேர் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரி. ஏன்னா நீங்க கடனையே வாங்கல, மற்றவங்களுக்காக செய்த விஷயங்களுக்காக இன்னைக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலை. அதனாலதான் நான் சொன்னேன், மீனராசி என்பர்களே, நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். ஏன்னா தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களது பஞ்சம் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான இடமாகப்பட்ட சூரிய பகவான் தனது சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது கடன் சுமைகள், ஏன்னா 6ஆம் இடம்ன்றது நம்மளது கடன் சார்ந்தது, நோய் நொடிகள் சார்ந்தது. கடந்த காலகட்டங்களில் மீனராசி என்பர்கள் பல பேர் மருத்துவ சார்ந்த விஷயங்களும் தேவையில்லாத விரயங்களும் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டு உடல் ஆரோக்கிய ரீதியிலையும் தேவையில்லாத விபத்து சார்ந்த விஷயங்களிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க.
இதனால பலவிதமான தன விரயத்துக்கு ஆளானதுனால இன்னைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல். அதனால இந்த பிரச்சனைகள் எல்லாமே விட்டு விலகி வெளியில வரக்கூடிய அளவுக்கு ஒரு டர்னிங் தொழில் ரீதியில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த டர்னிங் உங்கள் லைஃப்ல ஒரு பெரிய இலக்கா இருக்கும். பெரிய இலக்குக்கு உண்டான முதல் படியா இருக்கும். ஆக இப்பேற்பட்ட ஒரு அமைப்பை சரியா நீங்க பயன்படுத்தினால் 100% சக்சஸ்ஃபுல் தொழில கிடைக்கும். இன்னும் பல பேர் வாழ்க்கையில தொழிலுக்காக நீங்க வாங்கி போட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேங்கி கிடக்குது. காரணம், அன்னைக்கு அது நல்ல விலை போகக்கூடிய அளவுக்கு இருந்தது. நீங்க வாங்கி கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள அதனுடைய பர்சன்டேஜ் அப்படியே டிராப் ஆச்சு. இன்னைக்கு கொடுக்கலாம்னு பார்த்தா நஷ்டத்துல கொடுக்கணும். அந்த லாபத்துக்கு உண்டான அந்த விலை உயர்வு வந்ததா கொடுக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துல இன்னைக்கு வரைக்கும் வாங்கி போட்ட அந்த பணத்துக்கு நீங்க இன்னைக்குமே வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலை. இதனால உங்க வளர்ச்சி தடைப்பட்டு போயிடுச்சு. வியாபாரத்துறையில் இன்னைக்கு உங்களை மாதிரி வியாபாரங்கள் செய்தவங்க இல்லை. அந்த அளவுக்கு வியாபாரத்துறையில் பலமா இருந்தீங்க. அந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கடந்த காலகட்டங்களில் பெரிய இலக்கு உங்களுக்கும் ஒரு நேம், உங்களுக்கும் ஒரு உங்களுடைய பேரை சொன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த லெவலுக்கு சாதாரண ஒரு இடத்துல இருந்து பெரிய லெவலுக்கு உயர்வான ஒரு இடத்துக்கு வந்து உங்களுக்கும் ஒரு பேரை உருவாக்கி கடைசியில பார்த்தா இன்னைக்கு நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் உங்க தொழில் போற வேகத்துக்கும் பார்த்தா இனம் புரியாத பயம். அந்த பயத்தை எல்லாத்தையும் உடைச்சு சுக்குநூறாக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். இந்த காலத்தை உங்களுக்கு சாதகமாக்கி உங்களுக்கு ஒரு பொற்காலகமா மாத்திக்கிங்க. 100% முயற்சிகளை பலப்படுத்துறீங்கன்னா எனக்கு ஃபைனான்ஸ் சார்ந்த விஷயங்களில் இந்த அமௌண்ட் வந்தா என்னுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த கால அமைப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களது இதுவரைக்கும் அந்த வியாபார தொழில் சார்ந்த விஷயங்களில் பல அபராதங்களையே சந்திக்கக்கூடிய அளவுக்கு வந்தீங்க. மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரியா நீங்க உங்களுடைய அருமையான உங்களுடைய அந்த வியாபாரத்தை உயர்வான நிலைக்கு கொண்டு போவீங்க. இன்னும் நீங்க வாங்குற இடத்துல வியாபாரத்துக்கு உண்டான பொருட்கள் எடுக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த இடங்களில் பணம் கட்டி எனக்கு அவங்க அனுப்பல, என்னால நான் கொண்டு போய் பொருள் இறக்கின அந்த பணத்தை அந்த இறக்கின பொருளுக்கு அவங்க பணம் கொடுக்கல, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே கவலைகள் வேண்டாம். இந்த காலகட்டங்களில் அந்த சார்ந்த விஷயங்கள் சுமூகமா முடிச்சு வெளியில வருவீங்க. இன்னும் மீனராசி அன்பர்களுக்கு பல பேருக்கு அரசாங்க சார்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, வேலை சார்ந்த இடத்தில் நான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களும் சரி, கடந்த காலகட்டங்களில் அவமானங்களை சந்திச்சிருக்கிறீங்க. எந்த தப்பும் செய்யல. நீங்க உங்க மேல வீண் பழிகள் போட்டு வீண் பழி சுமைகளை உங்க மேல போட்டு உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நல்ல பேரை கெடுத்து அந்த இடத்துல நாம வேலையே செய்ய வேண்டாம், இதுக்கு மேல இந்த இடத்துல நாம வேலை செஞ்சு நமக்கு கிடைச்ச இந்த மரியாதை போகின்ற அளவுக்கு நீங்களே விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு சூழ்ச்சிகளான பின்னப்பட்ட வலையில மாட்டி பல மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. கவலைகள் வேண்டாம். 100க்கு 100 இந்த காலகட்டங்களில் அதே இடத்துல உங்களுடைய அந்த வீண் பழிகளையும் அந்த அவமானங்களையும் சரி செய்து உங்களை மீண்டும் கூட்டு வேலையில உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு அருமையான மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இதனால தேவையில்லாத பண ரீதியில இல்லாத சில கணக்கு வழக்குகள் நீங்க எந்த தவறும் செய்யலன்னா உங்களால எவ்வளவு நஷ்டீடுகள் ஆயிருக்கு அப்படின்ட்டு உங்க மேல பழி போட்டு இன்னைக்கு பெரிய லெவலில் இந்த பணத்தை நான் எப்படி நான் செய்யாத தப்புக்கு இந்த பணம் நான் எப்படி கட்டுவேன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாய் நிற்கிறீங்க. கண்டிப்பா அதை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். அதை நினைச்சு பயப்பட வேண்டாம். இதனால மன உளைச்சலுக்கு ஆளாக்கி மன ஆரோக்கியத்தை இழக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க. தைரியத்தோட செயல்படுங்க. 100% சாதிச்சு காட்டுவீங்க. ஏன் நான் சொல்ல வரேன்னா, உங்களுடைய இடத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களது சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார். எப்பேற்பட்ட எதிரியும் வெல்லக்கூடிய ஆற்றல் இங்கு உங்களுக்கு கிடைக்கும். மறைமுகமான எத்தனையோ சூழ்ச்சிகள் இருந்தாலும் அந்த சூழ்ச்சிகளை விட்டு நீங்க வெளியில வருவீங்க. மாற்றங்கள் இல்லை. என்னன்னா, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய உறவு முறைகள் எல்லாமே உங்களை அதாவது ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க. அந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த பாதிப்புகள் எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு கண்டிப்பா வருவீங்க.
மேலும் வேலை சார்ந்த விஷயங்களில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். இன்னும் பல பேருடைய வாழ்க்கையில சம்பள உயர்வுகள் கிடைக்கும். இடம் மாற்றங்கள் எனக்கு வேணும் நினைச்சு எதிர்பார்க்கிற உங்களுக்கு இடம் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் வெளிநாடு போறதுக்குண்டான முயற்சிகளை இவ்வளவு ரிஸ்க் எடுத்த போக முடியல, பணம் கட்டினதுதான் மிச்சம், கைக்கு வரல, ஏமாத்தரக்கூடிய அளவுக்கு எனக்கு சூழல்கள் உருவாயிடுச்சு, அந்த பணம் வாங்கவும் முடியாம போகவும் முடியாம தவிக்கிற நினைக்கிறவங்களுக்கு கவலைகள் வேண்டாம். 100% அதை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதம் அதற்குண்டான முயற்சிகள் செய்யுங்க. அது சுமூகமா உங்களுக்கு சாதகம் அடைஞ்சு நீங்க கண்டிப்பா போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் மீனராசி என்பவர்களே, கடந்த காலகட்டங்களில் கடந்த கடன் கலந்து போய் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப அதிகம். அப்பேற்பட்ட உங்களுக்கு வெளிநாடு போகும்போது எல்லாம் நல்லாதான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா வேலையில பல இடைஞ்சல்கள், பல சிக்கல்கள், யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியல. நல்லவங்க மாதிரி பேசுறாங்க, பழகுறாங்க, கடைசியில பார்த்தா எனக்கே ஆப்போசிட்டான சூழ்நிலை உருவாக்குறாங்கன்னு நினைச்சீங்கன்னா கவலைகள் வேண்டாம். இந்த காலகட்டங்களில் அதை விட்டு சுமூகமா வெளியில வந்துடுவீங்க. மேலும் மீனராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில பலவிதமான சிக்கலை சந்திச்சுட்டீங்க. நீங்க டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைக்கு செய்யாத தவறுக்காக நீங்க குடும்பமே செதறக்கூடிய அளவு. இது எல்லாத்தையும் சந்திச்ச உங்களுக்கு கண்டிப்பா மீண்டும் உங்களுடைய வாழ்க்கை ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பேச்சுவார்த்தையை பலப்படுத்துங்க. பிரியக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கணவன் மனைவியுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மீண்டும் ஒன்று சேரும். வாழ்த்து காட்டுவீங்க. இன்னும் பல பேருடைய வாழ்க்கையில உங்களுக்கு திருமணம் ஆகி எனக்கு பிள்ளை பாக்கியம் இதுவரைக்கும் பாதை பாக்கியம் கிடைக்கலன்னு நினைச்சு வருத்தப்படக்கூடியவங்களுக்கு தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அவருடைய மேன்மையான அமைப்பில் 100க்கு 100 உங்களுக்கு பிள்ளை வரும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். ஏற்கனவே எனக்கு கிடைச்சி அது 3 மாசம் 2 மாசம் இருந்து அபாஷன் ஆயிடுச்சு, எனக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா பயமா இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா பயம் வேண்டாம். இதற்கு மேல் உங்களுக்கு சாதகமான காலம்தான். ரொம்ப கஷ்டங்கள் ஏற்கனவே பட்டாச்சு. எந்தெந்த விதத்துல பிரச்சனைகளை சந்திக்க கூடாதோ அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை சரியா பயன்படுத்துங்க, சாதிச்சு காட்டுவீங்க. மீனராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நம்பி கொடுத்த பணம் கைக்கு வரல நினைச்சு வருத்தப்பட்டீங்கன்னா 100% இந்த காலகட்டங்களில் அது உங்களுக்கு கைக்கு வரும். அதை சார்ந்த விஷயங்களில் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேசுங்க, பேசி அதற்குண்டான தீர்வுகளை உருவாக்குங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். இன்னும் மீனராசி அன்பர்கள் பல பேர் உங்களுடைய வாழ்க்கையில கடன் சுமைகள் அதிகமாகி பிரச்சனையை விட்டு என்னை பொறுத்தவரையிலும், ஏன்னா மீனராசி அன்பர்கள் தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க. தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது பணங்காசை பத்தி பெருசா நினைக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் வந்த பண நெருக்கடினாலையும் கடன் சுமைகளாலேயும் வந்த மன உளைச்சலான உங்களோட தகுதி இல்லாதவங்க கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாயிடுச்சு. அவருடைய விளைவுகள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி, கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கின அந்த வீட்டை வித்தாவது இல்லை, அந்த இடத்த வித்தாவது நம்ம கொடுக்கலாம் பார்த்தா அந்த இடம் டாக்குமெண்ட் ரீதியிலையும் இல்லை பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் ஏதோ சில சிக்கல்கள், அந்த சிக்கல்களால என்னால எதையுமே ஃபேஸ் பண்ண முடியல. இப்ப நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறேன்னு நினைச்சு வருத்தப்படுறவங்களுக்கு எந்த தருணத்தில் அந்த பிரச்சனைகள் சுமூகமா நீங்கும். இன்னும் பல பேர் அது விற்காமலே நீங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வருவீங்க, சாதிச்சிடுவீங்க. 100% இது நடக்கும், கவலைகள் பட வேண்டாம். மேலும் உங்களது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் கூட பிறந்தவங்களால பல சிக்கல்களை சந்திச்சுட்டீங்க. ஏன்னா நீங்க மற்றவங்களுக்காக வாழக்கூடிய உள்ளம் படைச்சவங்க. இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் செய்தீங்க, செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிக்கிட்டு நிக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இல்லாத அளவுக்கு உங்களை காயப்படுத்துறதுனே அவங்க குறிய நிற்கிறாங்க. கவலைகள் வேண்டாம். இது எல்லாத்துக்கும் ஒரு சுமூகமான ஒரு நிலை உருவாகும். உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க, உங்களுடைய மனைவி மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல, அவ்வளவு சிக்கலுக்கு ஆளாயிட்டேன். ஏன்னா வாழ்வாதாரத்தை, தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முடக்கடியில நீங்க லாக்காக இருக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. அடுத்த லெவல், அடுத்த ரேஞ்ச் என்னுடைய குடும்பத்தை எப்படி கொண்டு போகக்கூடிய நிலைக்கு நான் பண்ண போறான்னு தெரியல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு கவலைகள் வேண்டாம். 100% சுமூகமா சால்வ் பண்ணுவீங்க. காரணம்
உங்களது சத்ருஸ்தானத்தில் சூரிய பகவான் பலமான நிலையும், உங்களுக்கு தனம் பாக்கியஸ்தானாதிபதி உங்களது 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நல்ல நட்புகளால, பழக்க வழக்க ரீதியில் இருக்கக்கூடியவங்களால உங்களுக்கு திடீர் பண வருவாயாலையும், திடீர் ஒரு லிங்கால உங்களுக்கு தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் உயர்தரமான நிலையை சந்திக்கக்கூடிய காலம் இது. கவலைகள் வேண்டாம். 100% சாதிச்சு காட்டுவீங்க. நன்றி.